வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணி அளவுல நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கடந்த ஓரிரு நாட்களாக தமிழகம் இலங்கையில பரவலாக மழை வாய்ப்பு இருந்து வந்தது. தற்பொழுது இன்று தமிழகம் இலங்கையினுடைய மழை வாய்ப்பு, வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிப்பு போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை வேளைகளில் பரவலாக வெயில் இருக்கும். அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் இருக்கும். நண்பகல் 12 மணி வரையிலும் தமிழகம் இலங்கையில பெரிய மழை வாய்ப்பு இல்லை. இலங்கையினுடைய வட மாகாணம், வட மத்திய மாகாணம், மேற்கு கடற்கரை பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ வெப்பநிலையை பொறுத்தவரையில இன்று தமிழகத்தில் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை வட மாகாணம், வட மத்திய மாகாணங்கள்ல மழையின் காரணமாக வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மீனவர்களுக்கான எச்சரிப்பை பொறுத்தவரையில நீங்கள் தைரியமாக பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். பெரிய மழை வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ இன்று இல்லை. பிற்பகல் 3 மணி அளவுல தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். இலங்கையிலுமே மத்திய மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், வட மத்திய மாகாண பகுதிகளில் பிற்பகலில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் பரவலாக தமிழகம் இலங்கையில வறண்ட வானிலை நிலவும். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எந்தெந்த இடங்கள் இருக்கும், எப்படி இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்க போகின்றது தொடர்ந்து இந்த வீடியோனுடைய முழுவதுமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து நம்முடைய சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றீங்க. ஏதோ ஒரு வகையில நமது சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திடுங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கும். ஸோ நாளைய தினமுமே தமிழகம் இலங்கையில ஒரு சில இடங்கள்ல மட்டும் லேசான மழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை காணப்படும். ஸோ ஒரு மழை சுற்று தமிழகம் இலங்கையில இப்பொழுது நிறைவுறப் போகின்றது. ஸோ புதன்கிழமையை பொறுத்தவரையில் தமிழகம் இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை. தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையின் தென் மாகாண பகுதிகள் பரவலாக மழை இருக்கும். தமிழகத்தில தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டம், விருதுநகர், தேனி மாவட்டம், கோவை, திருப்பூர் மாவட்டம் ஒரு சில இடங்கள், தென்காசி பரவலாக ஒரு சில இடங்களில் மழையினுடைய வாய்ப்புகள் தென்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ செயற்கைக்கோள் காட்டுகின்ற இந்த தகவல் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு முன் எச்சரிப்புக்காக இந்த தகவலை உங்களுக்காக நான் வழங்கி வருகின்றேன். ஸோ எந்த நோக்கத்தில் இந்த சேனலை தொடர்ந்து நாம் செய்திகளை வழங்கி வருகின்றோம் என்றால், நிறைய நண்பர்கள், விவசாயம் செய்கின்ற நண்பர்கள் நமது சேனலை தொடர்ந்து கடந்த 2 ஆண்டு காலமாக பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க நோவா அகாடமி என்ற சேனல் மூலமாக. ஸோ தற்போது நோவா அகாடமி சேனல் ஒரு சில காரணங்களால ஒளிபரப்ப முடியாத நிலையில இந்த வெதர்மேன் நோவா சேனல் தொடர்ந்து இந்த சேவையை உங்களுக்காக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கி கடந்த 2 வாரங்கள் மட்டுமே நம்முடைய சேனல் தொடங்கி ஏறத்தாழ 1200 நண்பர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். உங்களுடைய அன்பு மிகப்பெரியமாக ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த 2 ஆண்டு காலமாக நம்முடைய நோவா அகாடமி சேனல் 43,000 நண்பர்கள் நீங்கள் பார்த்து வந்தீங்க. நிறைய நண்பர்கள் அந்த சேனல் இப்போது ஒளிபரப்ப முடியாத நிலையில நம்முடைய சேனலை தேடி வெதர்மேன் நோவா என்ற சேனலை கண்டுபிடிச்சு நீங்கள் வந்திருக்கின்றீங்க என்று சொன்னால், நிச்சயமாக இந்த சேனல் தொடர்ந்து உங்களுக்காக சேவையை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் தொடங்கி இருக்கின்றேன். அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சு தான் வந்திருக்கின்றீங்க. ஸோ தொடர்ந்து இது போன்ற உண்மையாக நம்மை தேடி
தகவல்களை பெறக்கூடிய நண்பர்கள் போதும், வேறு ஒன்றும் நமக்கு வேண்டியதில்லை. ஸோ பணம் ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இல்லை. ஸோ பணம் நிச்சயமாக நமக்கு கடவுள் கொடுப்பார். ஆனால் நண்பர்களை சம்பாதிப்பது என்பதுதான் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஸோ நிறைய நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீங்க, கேட்கின்றீங்க. இன்னும் சில பேர் வாட்ஸ்அப் மூலமாகவுமே தகவல் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கின்றீங்க. இதை நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திட்டு நமது சேனலை பார்க்க சொல்லுங்க. இன்னும் அநேகம் 1000 அநேகம் லட்சம் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து உங்களோடு அடுத்தடுத்த நாள் தகவல் மூலமாக சந்திக்கின்றேன். அடுத்த மழை நிலவரம் எப்பொழுது இருக்கும் போன்ற தகவல்களை தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது போன்ற இன்னொரு தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.